மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போராட்ட களத்திலே நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுகிறோம். முல்லை பெரியாருக்காக போராடுகிறோம். டேம் சேஃப்டி பில் என்ற ஒரு பில்லை கொண்டு வந்திருக்கிறாயே, இந்தியா துண்டு துண்டா உடைஞ்சு போகும். இதை பாஸ் பண்ணா எந்த மாகாணமும் அடுத்த மாகாணத்துக்கு தண்ணியை விடக்கூடாது, அவனே வச்சுக்கிடலாம், உடைக்கலாம், அணைய உடைக்கலான்னு சட்டமா? உலகத்திலே அப்படி கேள்விப்பட்டது இல்லையே. இது கேரளத்துக்காரன் தயாரித்து கொடுத்த சட்டம், நிறைவேற்ற துடிக்கிறது மன்மோகன் அரசு. ஆக தமிழக வாழ்வாதாரங்களை காக்க, தமிழக உரிமைகளை காக்க நாடாளுமன்றத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரல் ஒலிக்கும், பலமாக ஒலிக்கும். நான் மக்களை நம்புகிறேன். வெள்ளையன் அறிக்கை விட்டார், கடைகளை மூடச் சொல்லி. வேறு எந்த அரசியல் கட்சியும் அறிக்கை விடவில்லை. மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை விட்டார். 80% கடைகளை மூடினார்களே, நாம் கடைகளை உடைத்து விடுவோம் என்றா? நம் கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது என்று பொருள் நஷ்டத்தை பற்றி கவலைப்படாமல் தமிழகத்தின் வியாபார பெருமக்கள் மூடினார்களே, அவர்களுக்கு என் தலைதாழ்ந்த வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லோர் உள்ளம் நம்பக்கம் திரும்பி இருக்கிறது. நேர்மையை பற்றி பேசும் தகுதியோடு இருக்கிறோம். Corruption, unprecedented corruption is taking place in Tamil Nadu. Unprecedented, unbelievable, unimaginable corruption. We will expose at the right time, at the right place.